ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹிந்தியில இருக்க வர்ணமாலா பார்க்க போறோம். அதாவது ஆல்பபெட்ஸ். ஹிந்தியில ஆல்பபெட்ஸ் தான் வர்ணமாலான்னு சொல்லுவாங்க. வர்ணமாலா வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்வர், இன்னொன்று வியஞ்சன். ஸ்வருங்கிறது வவல்ஸ், வியஞ்சன்கிறது கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஸ்வர் பார்க்க போறோம். ஸ்வருங்கிறது என்ன? தமிழ்ல ஆனாவனா வர மாதிரி தான். ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, க்ரு. இந்த க்ருங்கிற லெட்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் லெட்டர். இது வந்து கடைசிலையும் எழுதலாம், இங்கேயும் எழுதலாம். நான் உங்களுக்கு இங்க எழுதியிருக்கேன். அடுத்து ஏ. தமிழ்ல வர மாதிரி ஹிந்தியில ஏன்னு 2 லெட்டர்ஸ் கிடையாது. ஒன்லி ஏ மட்டும் தான் வரும். ஏங்கிற நெடில் மட்டும் தான் ஹிந்தியில இருக்கு. அடுத்து ஐ, ஓ, ஔ, அம், அஹ. ரிப்பீட் பண்றேன். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, க்ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. இப்போ இந்த மேல இந்த கொம்பு மாதிரி போடுறோம் இல்லையா, அது வந்து நேரா போடக்கூடாது. இது மாதிரி ஸ்லாண்டிங்கா தான் போடணும். அது மாதிரி அந்த லெட்டருக்கு இப்போ இந்த ஓங்கிற லெட்டர் எடுத்துக்கோங்க. இதுல இந்த செகண்ட் லைனுக்கு நேரா தான் இந்த கொம்பை போடணும். இந்த இடத்துலயோ இல்லை இந்த இடத்துலயோ போடக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து மாத்ராஸ் பார்க்க போறோம். ஒரு ஸ்வருக்கும் ஒரு மாத்ரா இருக்கு. அதை வச்சுதான் நம்ம வந்து பாரகடி ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாரகடிங்கிறது தமிழ்ல இருக்க உயிர்மை எழுத்துக்கள் மாதிரி. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வரோட மாத்ராஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஆ. ஆக்கான மாத்ரா வெறும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் மட்டும் தான் இருக்கும். ஆக்கான மாத்ரா ஒரே ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஈக்கு இது மாதிரி முன்னாடி வரணும். ஈக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இந்த டைரக்ஷன்ல வரும். ஊக்கு வந்து இது மாதிரி போடணும். அதாவது அடியில சீய ஆப்போசிட் சைட்ல போடுற மாதிரி போடணும். ஊக்கு இது மாதிரி வரும். க்ரூக்கு அடியில தான் போடணும், ஆனா சி மாதிரி போடணும். அடுத்து ஏக்கு ஒரே ஒரு கொம்பு மட்டும் மேல வரும். ஐக்கு மேல 2 கொம்பு வரும். இப்ப ஐங்கிற லெட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு. ஆனா அதோட மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல 2 கொம்பு வரும். அது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அடுத்து ஓக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரே ஒரு கொம்பு மேல வரும். அவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைனும் 2 கொம்பு வரும். அம், அஹ. இதுதான் நம்மளோட ஹிந்தி லெட்டர்ஸோட மாத்ராஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கான்சனன்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். பை.